அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எவல்யூஷன் ஆஃப் டயட். அதாவது மனிதன் குகையில் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்து இப்போ இருக்கிற நவீன மனிதன் என்ன மாதிரி உணவு உட்கொள்கிறான், இந்த இடைப்பட்ட காலங்களில் என்ன டயட் கண்டுபிடிச்சிருக்கான், அந்த டயட்டை எப்படி இப்போ இருக்கிற மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேலியோலித்திக் ஏஜ், அதாவது மனிதன் குகையில் வாழ்ந்த காலகட்டத்தை பேலியோலித்திக் ஏஜ் அப்படிம்பாங்க. இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் மெயினாக சாப்பிட்ட உணவு என்னென்னா வேட்டையாடி கிடைக்கிற உணவு தான் அதிகமாக சாப்பிட்டாங்க. குறிப்பாக இறைச்சி, அதுக்கப்புறம் மீன். இந்த மக்களுக்கு விவசாயம் பண்ண தெரியாது. அதனால் காடுகளில் இயற்கையாக விளைஞ்சிருக்கிற காய்கறிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழங்கள், அப்புறம் நட்ஸு போன்ற உணவுப் பொருட்கள் சாப்பிட்டாங்க. குறிப்பாக காய்கறி பார்த்திங்கன்னா மண்ணுக்கு மேலே விளைஞ்ச காய்கறி அதிகமாக இருந்துச்சு இவங்க சாப்பிட்ட உணவில். இவங்க அந்த சாப்பிட்ட உணவில் பார்த்திங்கன்னா அதிகமாக கொழுப்புச்சத்து, அதுக்கப்புறம் புரதச்சத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்மியான அளவு மாவுச்சத்து இருந்தது. இப்போ இருந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் பார்த்திங்கன்னா மீசோலித்திக் மக்கள் அப்படிம்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா வேட்டையாடுற சமூகமாக மட்டும் இல்லாமல் நாடோடிகளாகவும் இருந்தாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போய்கிட்டும் இருந்தாங்க. பாலியோலித்திக் மக்களோட வேட்டையாடுற திறனும் மீன் பிடிக்கிற திறனும் இவங்ககிட்ட அதிகமாகவே இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் ஒரு எவல்யூஷன் நடக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த காலத்தில் இருந்த மக்கள் தான் உணவை ஃபஸ்ட்டு சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க. நெருப்பு மூலயமா உணவை சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த உணவில் இருக்கிற அந்த நியூட்ரிஷனில் இருக்கிற முக்கியமான இதே பார்த்திங்கன்னா உணவை சமைச்சு சாப்பிட்றது தான். இந்த குரூப் மக்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த எவல்யூஷனை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இருந்து ஒரு 6000 ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள், அந்த காலகட்டத்தை நியோலித்திக் ஏஜ் அப்படிங்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இருந்தவங்க அடுத்த ஒரு முக்கியமான கண்டுபிடிக்கிறாங்க. அதான் என்னென்னா விவசாயம். அது மட்டும் இல்லாமல் விலங்குகளை வீட்டில் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விவசாயம் மூலயமா இவங்க என்ன பண்ணுறாங்க, தானியம் உற்பத்தி பண்ணுறாங்க. தானியம்னா அரிசி, கோதுமை, சோளம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி, பழங்கள் போன்றதை உற்பத்தி பண்ணுறாங்க. இதன் மூலயமா இவங்க அதிகமாக என்ன பண்ணுறாங்க, தானியம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேயே இந்த விலங்குகள் வளர்க்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா மாடு, ஆடு, கோழி போன்ற விலங்குகளை வீட்டில் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலயமா அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா பால் கிடைக்குது. இந்த பால் இதுக்கப்புறம் தான், இந்த 6000 அந்த 5000 வருஷத்துக்கு அப்புறம் தான் மக்களே பால் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வாழ்ந்த பேலியோலித்திக், மீசோலித்திக் மக்கள் பாலும் தானியம் சாப்பிட்டதே கிடையாது. இந்த நியோலித்திக் மக்கள் தான் தானியம், பால் போன்றதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க சாப்பிட்ற அதே தான் என்ன பண்ணுறோம், நம்மளும் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்டோட அளவு அதிகமாகுது. அதே மாதிரி கம்பேர் டு மீசோலித்திக், பேலியோலித்திக் அந்த காலத்தை விட நம்ம சாப்பிட்ட புரதம் அப்புறம் கொழுப்புச்சத்தோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது. இந்த 5000 வருஷம் நம்ம டயட் ஃபாலோ பண்ணாலும், இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணாலும் 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் மேலை நாடுகள், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரெகுலேஷன் கொண்டு வராங்க. அதாவது ஒரு மனிதன், அது ஆணோ பெண்ணோ, இந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட வயசுக்கும் என்ன மாதிரி அளவு உணவு சாப்பிட்லாம், எவ்வளோ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு, அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ், மினரல்ஸ் எவ்வளோ சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் எவ்வளோ தானியம், எவ்வளோ காய்கறிகள், எவ்வளோ பழங்கள், எவ்வளோ நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத ஒரு ரெகுலேஷன் மாதிரி, ஒரு அட்டவணை மாதிரி கொண்டு வராங்க. இப்போ இருக்கிற உலக நாடுகள் எல்லாமே அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியாக என்ன பண்ணுறாங்கன்னா RDA, அதாவது ரெக்கமெண்டட் டயட்ரி அலோவன்ஸ் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். சரிங்களா? அது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ சத்து தேவை அப்படிங்கிறத அந்த அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் டயட் பற்றி பார்க்கலாம். அதாவது டயட் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2400களே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டயட் ஆரம்பிக்குது. இதை பார்த்திங்கன்னா க்ரீக் டயட் அப்படிம்பாங்க. இந்த க்ரீக் டயட் என்னென்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்னலாம் சாப்பிட்லாம், எவ்வளோ சாப்பிட்ணும், என்ன டைமுக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு அட்டவணைப்படுத்தியிருக்காங்க. அதன் மூலயமா தான் மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க டயட்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்தில் க்ரீக் நாட்டில் வாழ்ந்த மக்கள். இப்போ நம்ம மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுற டயட் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். என்னென்ன சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணும், அளவு மாறுபடும். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டோட பெர்சன்டேஜ் மாறுபடும். அதே இந்த க்ரீக் மெத்தட் படி தான் நம்ம மேக்ஸிமம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், டயட் முறைகளை மாற்றி மாற்றி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் ஃபேமஸான ஒரு 5-6 டயட்டை பற்றி மட்டும் இங்கே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹீட்டோ டயட். இது 1920 கண்டுபிடிச்சாங்க. எதுக்காகனா எபிலெப்சி, அதாவது வலிப்பு நோயை குணப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. இது ஒரு செகண்ட் லைன் ட்ரீட்மெண்ட்டாக கண்டுபிடிச்சாங்க.
இந்த டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான, அதாவது ஒன்று 75க்கு மேலே, அதாவது 75லேருந்து 80% கலோரிஸ் வந்து ஃபேட்டில் இருந்தே கிடச்சிரும். மீதி இருக்கிற அந்த 25லேருந்து 20% கலோரிஸ் தான் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்லேருந்து கிடைக்கும். அதுவும் கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இந்த டயட் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால வெயிட்டும் கம்மியாகுது. அப்போது இந்த டயட்டை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. எபிலெப்சிக்கு இப்போ இருக்கிற மக்கள் வெயிட் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஹீட்டோ டயட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1940 ஒரு டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதான் மெடிட்டேரியன் டயட். இந்த மெடிட்டேரியன் டயட் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, மெடிட்டேரியன் சி, அதாவது கடல் இருக்குது, அதை சுற்றி இருக்கிற மக்கள் ஃபாலோ பண்ண உணவு முறை தான் மெடிட்டேரியன் டயட்டாக வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மக்கள் வந்து அதிகமாக காய்கறிகள் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அதிகப்படியாக வந்து கடல் உணவு எடுத்துப்பாங்க. மீன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறால் அந்த மாதிரி உணவுப் பொருட்களும் அதிகமாக எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மெயினாக எதை வச்சு சமைப்பாங்க அப்படின்னா ஆலிவ் ஆயில் வச்சு சமைப்பாங்க. அந்த மெடிட்டேரியன் சீயை சுற்றி இருக்கிற நாடுகளில் அதிகமாக ஆலிவ் விளைஞ்சதுனால இவங்க வந்து அதிகமாக ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதய பிரச்சனைக்கு ரொம்ப நல்ல டயட்டாக இருக்குது. அதாவது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் போன்ற நோய்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயட் ஃபாலோ பண்ணால் அதோட ரிஸ்க் ரேட்டை கம்மி பண்ணுது அப்படின்ட்டு நிறையா ஆய்வறிக்கைகள் சொல்லுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீகன் டயட். வீகன் டயட் அப்படின்னா வெஜிடேரியன் டயட்னு தெரியும். அப்போ வெஜிடேரியன் டயட்டு வீகன் டயட் ஒன்றான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா வெஜிடேரியன் டயட்டில் வெஜிடேரியன் ப்ளஸ் பால் சார்ந்த பொருட்கள் எடுத்துப்பாங்க. வீகன் டயட்டில் பால் கூட எடுக்க மாட்டாங்க. அதான் வீகன் டயட். அவங்க வந்து முழுக்க தாவரங்கள்லேருந்து கிடைக்கிற உணவு மட்டும்தான் எடுத்துப்பாங்க. குறிப்பாக தாவரங்கள், தானியங்கள். பாலுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சோயா மில்க் எடுத்துப்பாங்க. இதான் வீகன் டயட்டுக்கும் வெஜிடேரியன் டயட்டுக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம். இந்த வீகன் டயட்டை வந்து 1944 கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோ கார்ப் டயட். லோ கார்ப் டயட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் அளவை கம்மியாக சாப்பிட்டு அதிகமாக ப்ரோட்டீன், அதிகமாக ஃபேட் சாப்பிட்றது தான் அந்த லோ கார்ப் டயட். இது வந்து 1963 கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து 1975 ஒரு டயட் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பேர் பேலியோ டயட். அது பேர்லேயே இருக்குது. பேலியோலித்திக் ஏஜில் சாப்பிட்ட உணவு தான் பேலியோ டயட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த கேவ்மேன் டயட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது அதிகமாக வந்து இறைச்சி, அப்புறம் காய்கறி, பழங்கள், அதோட கம்மியாக கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கிறது தான் இந்த பேலியோ டயட். கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாக எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் மட்டும் சாப்பிட்ற ஒரு டயட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வெறும் ஃப்ரூட் மட்டும் தான் எடுத்துப்பாங்க. வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. காய்கறியும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம சாப்பிட்ற மாதிரி இட்லி, தோசை, சாப்பாடு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. அதுக்கு பேர் ஃப்ரூட் டயட்டு. இது 1980 வந்து இந்த டயட்டை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் டேஷ் டயட்னு ஒன்று இருக்குது. டேஷ் டயட்னால் ஒன்றும் கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிற ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணுற ஒரு உணவு முறை தான் டேஷ் டயட்டு. இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து காய்கறி, பழங்கள் தான் அதிகமாக எடுத்துப்பாங்க. இதில் இருக்கிற பொட்டாசியமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த ரத்த அழுத்தத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. அதுக்கப்புறம் பிளட் டைப் டயட்டு. ஒவ்வொரு ரத்த குரூப்புக்கும் ஏற்ற மாதிரி டயட்டு 1996 கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர் டயட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இன்க்ளூட் பண்ணுறது தான் அந்த கலர் டயட். இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய டயட் இருக்குது. ஒரு சில டயட் பேரை கேட்டாலே உங்களுக்கு சிரிப்பு வரும். ஒரு டயட் பேர் வந்து பார்த்திங்கன்னா மேர்லின் மேன்ரோ டயட்டு. அந்த ஒரு நடிகை மாதிரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாலோ பண்ண டயட் தான் இந்த மேர்லின் மேன்ரோ டயட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் பீச் டயட். இந்த மாதிரி நிறையா டயட் இன்னும் இருக்குது. ஆனால் நான் இப்போ சொன்னதெல்லாம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமஸான டயட். இந்த மாதிரி டயட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த டயட்டை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோ வந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி.